ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கிராமத்து பொண்ணு விசா பேசுகிறேங்க. எல்லாம் சாப்பிட்டீங்களா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு கம்மானில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரசம் தயிர் எங்கள் வீட்டில் இன்னைக்கு. சரிங்களா? அப்புறம் என்னென்னா, இந்த இதை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, அதாவது வந்து காசு பணங்கிறது வந்து அப்பாற்பட்ட விஷயங்கள். பணம் இருந்தால் பத்தும் செய்யுங்களாம்மா. சரியா? பணம் பாதாளம் வரை பாயும். ஓகேவா? அதாவது வந்து கூட பிறந்தவங்க, உற்றார், உறவினர் எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு கஷ்டம்னு பாருங்களேன், யாரும் வரமாட்டாங்க. நல்லா இருந்து பாருங்க, கூப்பிட்ட ஸ்பாட்டுக்கு வருவாங்க. சரிங்களா? அதே கஷ்டத்தில் இருந்தோம்னா வரேன், நான் இந்தா எனக்கு வேலை இருக்குப்பா, இந்த வரேன்ப்பா போகிறேன்ப்பா அப்படிம்பாங்க. சரியா? கூட பிறந்தவங்களும் சரி, அங்காளி பங்காளி சொந்த பந்தம் எல்லாருமே. அதே பணம் இருந்தால் நீங்கள் கூப்பிட்ட நேரத்துக்கு ஓடியாருவாங்க. நான் பொதுவாக தான் சொல்கிறேங்க, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த காலத்தில் வந்து பணத்தோட மதிப்பு நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. சரிங்களா? அதாவது வந்து மனுஷருக்கு தான் வேணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. பணம் தான் பெருசுன்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தப்புங்க. சரிங்களா? பணம் இல்லைன்னா ஒண்ணும் செய்ய முடியாது தான். ஆனா இருந்தாலும் பணம் இருந்தா தாங்க ஒரு இதே அதாவது சொல்லுவாங்க நெறையா. அவங்க வேண்டாம், இவங்க வேண்டாம்ன்னு ஒதுக்குவாங்க. அதெல்லாம் தப்புங்க. ஒரு அவசரம்னா பணம் வந்து செய்யாது. ஒரு மனுஷருக்கு தான் வந்து உதவி செய்வாங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட்டு மனுஷர்கள மனுஷனா மதிச்சு பழகுங்க. சரிங்களா? பணம் வந்து அப்பாற்பட்டது பணம். சரிங்களா? ஆனா பணம் இல்லைன்னா மதிப்பில்ல. அத சம்பாதிக்கணும். அதே மாரி பாவங்க இந்த லாரி டிரைவர்கள்லாம். அங்க இங்கேன்னு மெட்ராஸ், கிட்ராஸ் எல்லாம் போறாங்க. சரிங்களா? ஹால்ட் ஆகுது 2 நாள். வீட்டுக்கு வர்ற வருமானம் வாரத்துல, மாசத்துல 2 லோடு, வாரத்துல 3 லோடு இப்படிலாம் ஓட்டுனா சில குடும்பங்கள்லாம் கஷ்டப்படும் தெரியுங்களா? சாப்பாட்டுக்கு. அதனால லாரி உரிமையாளர்கள், டிரான்ஸ்போர்ட்டுக்காரர்லாம் பார்த்துட்டிங்கன்னா, கொஞ்சம் டிரைவர்களுக்கு வந்து லோடு பிடிச்சி நல்லா போனால் ஸ்பாட்டில் இறக்கி ரிட்டர்ன் திரும்பி அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் போயிட்டு இறக்கிட்டு அடுத்த லோடு அந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருப்பாங்க. பாவம் இல்லைங்க டிரைவர்கள். அதே மாதிரி டிரைவர்களும் வந்து லாரி உரிமையாளர்களுக்கு தக்க இது செய்யணும். சரிங்களா? சும்மா தாட்டு பூட்டுன்னு பண்ணக்கூடாது. நம்ம போகிறோமா, வண்டி ஓட்டுனோமா, டக்குன்னு லோடு போனோமா, லோடை இறக்கணும். லோடை இறக்கிட்டு ஸ்பாட்டுக்கு ஓனர் கூப்பிடணும். நான் லோடு இறக்கிட்டேன்னா அடுத்த லோடு எங்கேன்னு கேட்கணுங்க. வாங்குற சம்பளத்துக்கு ஓனர்கிட்டையும் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி ஓனர்களும் வந்து கொஞ்சம் சில இதுகளாம் வந்து பார்த்தா கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? லோடு டக்கு டக்குன்னு பிடிச்சி வருமானத்தை பாடுபடுறாங்க பாவங்க. நைட்டும் பகலும் கண்ணு முழிச்சு எவ்வளோ கஷ்டத்தில் போகிறாங்க சொல்லுங்கள். போய் அங்கே ஹால்ட் ஆகுது 2 நாள். வீட்டுக்கு வருமானம் பத்தாது. சரிங்களா? அதனால் வந்து நிறையா யாரும் எல்லா டிரைவர்களும் பார்ப்பாங்க. லாரி உரிமையாளர்கள் நிறைய பேர் எல்லாருமே பார்ப்பீங்க. டிரான்ஸ்போர்ட்காரு எல்லாருமே. சரிங்களா? அதனால எல்லாரும் பார்த்து உங்க இதையும் திருத்திக்கங்க. டிரைவர்களும் கொஞ்சம் உங்கள மாத்திக்கங்க. ஓனருக்கு சொன்னாங்கன்னா, ஸ்பாட்டுக்கு அந்த இடத்துக்கு போய் டக்குன்னு லோட ஏத்திட்டு போய் அங்க போய் டக்குன்னு இறக்கிட்டு ரிட்டர்ன் வந்தா தான் அவருக்கு வருமானம். அவரு வந்தா தான் உங்களுக்கு குடுக்க முடியும். சரிங்களா? நம்ம ஓனரே சொல்லிட்டாரு நம்ம அங்க ஒரு சிலரு லோடு இறக்கணும்னா கண்ணு முழிச்சு தூங்காம கூட போய் டக்குன்னு லோடு இறக்க போறாங்க. ஒரு சிலர் அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க நிறுத்தி ஓட்டிட்டு போவாங்க. ரொம்ப தூக்கம் வந்தா தப்பு சொல்ல வரல. ரொம்ப தூக்கம் வந்துச்சுன்னா கண் அசத்தணும். பாவங்க டிரைவர் தொழிலெல்லாம் ரொம்ப மோசமானது. பாவம். உண்மையாலுமே கொடுமைங்க. சரிங்களா? டிரைவர்கள்லாம் பாவம். சரிங்களா? அதே மாரி குடும்பத்தில பொண்டாட்டி பிள்ளைகள அனுசரிச்சு போகணும். நம்ம வீட்டுக்காரர் வண்டிக்கு போயிருக்காரு. இருக்கிறத குடிச்சு இந்த சத்தம் இல்லாம சமாளிச்சுட்டு போகணும். அதேமாரி கரெக்டா டிரைவர்களும் ஆம்பளைங்களும் சம்பாரிச்சு, இவ்வளோதான்ப்பா வருமானம் புடி இந்த இது இருக்கிறத வச்சு செலவு பண்ணணும்னு சொல்லணும். ரூ. 50 சம்பாதிக்கிறீங்களா? ரூ. 10 இத இந்த பீடிக்கு இதுக்கு எடுங்க. அனாவசியமா தண்ணி அடிச்சு, உடம்புக்கு எடுத்து, அதுக்கு செலவு பண்ணிட்டு, மது குடிச்சிட்டு, அதுக்கு செலவு பண்ணிட்டு, வீட்டுக்கு வந்து வருமானம் கம்மியா குடுத்தா, அந்த பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க. பொம்பளைகளுக்கு கஷ்டம் தானே வருமானம் இல்லைன்னா. ம். அவங்களுக்கும் வேலைகள்லாம் இருக்குங்க. பிள்ளைகளுக்கு ஸ்கூல் கட்டணும், பால் வாங்கணும், வீட்டு செலவு எல்லாமே இருக்குது. அதனால டிரைவர்களும் கொஞ்சம் பார்த்து பார்த்து வருமானத்த செலவு பண்ணுங்க. போனா குடிச்சிட்டு வண்டி ஆல்ட் ஆயிடுச்சுன்னா குடிச்சிட்டு படுத்துக்குவாங்க. ஒரு சில டிரைவர் எல்லாத்தையும் சொல்றேங்க. எல்லாத்தையும் குறிப்பு இல்ல. ஒரு சிலர் சொல்றேங்க. போனா வண்டி ஆல்ட்டுன்னா ஏதாவது வாங்குறாங்களா, அடிச்சு படுத்துக்கிறாங்க வண்டியில. லோடு இறக்குறப்ப இறக்கட்டும்னு. அப்படியெல்லாம் இருந்தா எல்லாரும் கொஞ்சம் உங்கள மாத்திக்கங்க. ஏன்னா உங்க குடும்பத்திலே புள்ள, குட்டி எல்லாம் நெறையா இருக்கும். உங்க ஜென்ரேஷன் எல்லாம் முடிஞ்சுதுங்க. சரியா? பாவம் வர்ற ஜென்ரேஷன்லாம் ரொம்ப மோசம் குழந்தைகளுக்கெல்லாம். சரிங்களா? குழந்தைகள்லாம் பாவங்க உண்மையாலுமே. நல்லா படிக்க வைங்க குழந்தைகளெல்லாம். குழந்தைகளுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்து பார்த்து பண்ணுங்க. அதே மாரி பொம்பளைகளும் குடும்ப பொறுப்பா இருந்து செலவு பண்ணுங்க. சரிங்களா? அதே மாரி காசு இருந்ததுன்னா கூப்பிட்டீங்கன்னா, சொந்த பந்தம்லாம் ஓடி வரும். காசு இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. சரிங்களா? பார்த்துக்கங்க. நான் ஏதாவது தப்பு தவறா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கங்க. சரிங்களா?
உண்மையாலுமே டிரைவர் தொழில் பாவம் கண்ணு முழிச்சு போகிறது. அதே மாதிரி எல்லா வேலையிலையும் சொல்கிறேங்க. டெய்லர்கள்னாலும் பாவம் மிஷின் ஹீட்டுக்கு போய் உட்காந்து தைச்சு அந்த பீஸ் ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்து அதையும் சிரமப்பட்டு குடும்பத்தை காக்குறாங்க. எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்குறவங்க தயவு செய்து குடிக்கிறவங்களா இருந்தால் உங்களை கொஞ்சம் மாற்றிக்கங்க. குடும்பமெல்லாம் இருக்குது. உங்களுக்குன்னு குழந்தை குட்டின்னு இருக்குது. நீங்கள் வளர்றத பார்த்தா உங்கள் குழந்தைங்க வளரும். சரிங்களா? அதனால் அதெல்லாம் இருந்தால் அவாய்ட் பண்ணிவிட்டு குடும்பம்னு பார்த்து அதுக்கு செலவு பண்ணுறது வீட்டுக்கு குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. நீங்கள் வயிறார சாப்பிடுங்க. நல்லா தெம்பா பாடுபடுங்க. நல்லா இருக்கும் லைஃப்பில். சரிங்களா? சந்தோஷமாக இருக்கும் லைஃபு. அதே குடிச்சிட்டிங்கன்னா வீட்டில் உங்கள் பொண்டாட்டியை நம்ப குடிச்சிட்டியாடா அப்படி அப்படின்னு அவங்க சண்டை போடுவாங்க. அவங்க மனசு வேதனைப்பட்டு நீங்களும் திட்டு வாங்கி உங்கள் மனசு வேதனைப்பட்டு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தானேங்க வாழ்க்கையில் சொல்லுங்கள். நிறைய பேர் பார்க்குறேங்க. வீடியோலாம் பார்க்குறோம், ரோட்லாம் பார்க்குறோம். எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அங்கங்கே படுத்து கிடக்குறாங்க. அதெல்லாம் உண்மையாக ரொம்ப கொடுமைங்க. சரியா? குடிக்கலாம் இல்லைங்களா? லிமிட்டு. குடிக்கிற காசு இருந்தால் குழந்தைகளுக்கு எதாவது வாங்கி கொடுக்கலான்னு யோசிச்சு பாருங்களேன். குடிக்க போகையில உங்களுக்கு அந்த குழந்தைகளும் உங்கள் சம்சாரம் கண்ணில் தெரியட்டும், அது குடிக்கணும்னு தோணுமான்னு பாருங்கள். தப்புங்க. அதாவது நான் எல்லாத்தையும் நான் சொல்ல பொதுவாக குடிக்கிறவங்கள தான் பொதுவாக நான் சொல்கிறேங்க. எனக்கு தெரிஞ்ச கருத்து. குடிக்கிறவங்களா இருந்தால் தயவுசெய்து குடியை நிப்பாட்டிட்டு நம்ம குடும்பம்னு பாருங்கள். வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. சரிங்களா? குடிக்கிற காசுக்கு வேறு ஏதாவது செலவு பண்ணுங்களேன். அவ்வளோ சந்தோஷமா லைஃப் என்ஜாய் பண்ணலாங்க. உண்மையாக சொல்கிறேன். ரூ. 200 ரூ. 150 கொடுத்து போய் கடையில் வாங்குறீங்க. அந்த ரூ. 150 ரூ. 200 இருந்தால் வீட்டு செலவுக்கு ஆகுமில்ல சொல்லுங்கள். இல்லை குழந்தை கொஞ்சம் கூப்பிட்டு ஒரு சினிமாவுக்கு போகலாம், ஒரு பார்க்குக்கு போகலாம். இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி வருங்க. லைஃப் நல்லாயிருக்கும். அதே குடிச்சிட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் அது என்ன குடித்தாங்கன்னா யூரின் போகிறாங்க போயிடும். குடிச்சிட்டு வாந்தி எடுத்தாங்கன்னா அது வீணாக போகுது. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப எனக்கு தெரிஞ்ச அட்வைஸு நான் கிராமத்து பொண்ணு சொல்கிறேன். நிறையா நடக்குதுங்க. அதனால் அதாவது பொதுவாக சொல்கிறேன். குடியாருன்னு சொல்ல வரல. குடிக்கிறவங்களா தயவுசெய்து உடம்புக்கு கெடுதல். சரிங்களா? கிட்னி போகுது, நிறைய லிவர் நிறையா ப்ராப்ளம் சொல்கிறாங்க. சரிங்களா? வயிற்று வலி, அல்சரு, கிட்னி ஃபெயிலியருங்கிறாங்க. அது இது கல்லீரல் வீக்கம், கணைய வீக்கம் இதெல்லாம் நிறையா ஃபால்ட்டு வருதில்ல குடிக்கிறனால. அதையெல்லாம் விட்டுட்டு குடிக்கிறதுக்கு வயிற்றுக்கு வாங்கி சாப்பிடுங்க. நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை. ஏதாவது தப்பு தவறாக சொல்லியிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஓகே. எல்லாருமே வீடியோ பார்ப்பீங்க தெரியும். சரியா? எல்லாரும் திட்டுறவங்களும் இருப்பீங்க இதில். என்னடா இவ குடியை பற்றி பேசுகிறான்னு. ஏதோ நான் சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். தப்பு தவறாக இருந்தால் எல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பாய்.